Hey, good morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா +1 அக்கவுண்டன்சில யூனிட் 9 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல இல்லஸ்ட்ரேஷன் 1 2 3 4 அதே போல எக்ஸசைஸ் 1 2 3 4 இந்த 8 சம்மும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டெபிட்டில் 1100 போட்டு கிரெடிட்டில் 1200 அப்படின்னு போடுறது. ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த இடத்துல பேலன்ஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி அக்கௌண்டன்சி அதாவது அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈவன் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக வர்றது தான் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு சைடு நமக்கு அதிகமாக வந்து ஒரு சைடு கம்மியாக வந்தாலும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா டேலி ஆகாது. ஆமாவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தவறுகளை எப்படியெல்லாம் எரர் பண்ணுறது அதாவது ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஃபாலோயிங் எரர்ஸ் வேர் டிடெக்டட் பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸை போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சேல்ஸ் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்டர் காஸ்ட் அப்படிங்கும்போது இதில் நமக்கு என்ன அண்டர் காஸ்ட் அப்படிங்கும்போது அதில் மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? ஸோ இன்னும் நமக்கு டீப்பாக சொல்லணும், இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சேல்ஸ் புக்கில் நமக்கு 100 ரூபா வந்து குறைச்சி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறைச்சி கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குறைச்சி கூட்டும்போது நம்ம என்ன பண்ணணும்? அது நமக்கு செலவா வரவா அப்படிங்கும்போது என்னது வரவு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சைடு நம்ம போஸ்ட் பண்ணிக்கணும். சரியா? சேல்ஸ் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை 100 அப்படிங்கிறது நம்ம என்னென்னு மாற்றி எழுதணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 100 அப்படின்னு எழுதணும். சரியா? அதுக்கு அடுத்த என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சேல்ஸ் புக் இஸ் ஓவர் காஸ்ட். அதாவது சேல்ஸ் புக்கில் 200 ரூபா அதிகமாக வரவு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதை என்ன பண்ணணும்? குறைக்கணும் இல்லையா? அப்போ அது நமக்கு என்னது? செலவுகளை அதாவது டெபிட் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 200. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்கள். பர்ச்சேஸ் புக் இஸ் அண்டர் காஸ்ட். பர்ச்சேஸ் புக் அப்படிங்கும்போது நமக்கு என்னது? செலவுகள். அப்போது அது வந்து நமக்கு கம்மியாக காட்டும்போது நமக்கு என்னது? செலவு ஏற்கனவே நமக்கு செலவுகள் அதுவும் நம்ம கம்மியாக காட்டுறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஏன்னா நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதனால் டெபிட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் புக் இஸ் ஓவர் காஸ்ட். பர்ச்சேஸ் புக்கை அளவுக்கு அதிகமாக காட்டும்போது நமக்கு அது என்னது? கிரெடிட். அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அதை குறைச்சிக்கிறோம் இல்லையா? ஸோ அது நமக்கு கிரெடிட். அது 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 2 எரர்ஸ் இன் காஸ்டிங். பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கு. பர்ச்சேஸ் ரிட்டன் நமக்கு ஆகுது அப்படிங்கும்போது இது நமக்கு கிரெடிட் வரவு. ஓகேவா? ஏன்னா உள்ளே நமக்கு வந்துடுது, அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பிடுறோம். ஆமாவா? அப்போ நமக்கு அது வரவு. அதுவே பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கு வந்து அளவுக்கு அதிகமாக காட்டும்போது நமக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் நமக்கு உள்ளே வந்தது நிறைய வந்துருச்சு அப்படிங்கும்போது அது நமக்கு செலவுகள்ங்கிறதுனால டெபிட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து பாருங்கள். சேல்ஸ் ரிட்டன் புக்கு. சேல்ஸ் பண்ணது நமக்கு ரிட்டன் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. சேல்ஸ் பண்ணது நமக்கு ரிட்டன் வந்திருக்கு, விற்பனை பண்ணது நமக்கு ரிட்டன் வந்திருக்கு அப்படிங்கும்போது அது நமக்கு லாஸ் அப்படிங்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் பண்ணிக்கிறோம். சேல்ஸ் புக்கு ஓவர் காஸ்ட் அளவுக்கு அதிகமாக நமக்கு காட்டும்போது நமக்கு லாபம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் அண்டர் காஸ்ட் அப்படிங்கும்போது 700 டெபிட் பண்ணிக்கிறோம், ஓவர் காஸ்ட் அப்படிங்கும்போது 800 கிரெடிட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 3ல் என்ன இருக்குது அப்படின்னா the total of purchase book is carried forward to the next page 100 shirt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கொள்முதல் ஏட்டில் மொத்த தொகை அடுத்த பக்கத்தில் எடுத்து மாற்றி எழுதும்போது 100 ரூபா அப்படின்னு குறைச்சி எழுதிட்டாங்க. அப்போ குறைச்சி எழுதும்போது என்ன பண்ணணும்? அதை பற்று வச்சுக்கணும். ஓகேவா? குறைச்சி தான் எழுதியிருக்காங்க, அப்போ பற்று வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் புக்கு அக்கௌண்ட் 100 rupees டெபிட்டட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள். த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கு. பர்ச்சேஸ் ஆஃப் ரிட்டன் புக் வந்து கேரிட் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் பேஜ் 200 எக்ஸஸ். அடுத்த பேஜில் திருப்பி எழுதும்போது பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கை 200 ரூபாய் அதிகமாக எழுதிட்டாங்க அப்படிங்கும்போது இதுவும் நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா டெபிட் தான் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாருங்கள்.
the total of sales book is carried forward to the next page. சேல்ஸ் புக்கு நெக்ஸ்ட் பேஜில் சேல் பண்ணும்போது நம்ம 300ன்னு மாற்றி எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை வந்து டெபிட் பண்ணிக்கணும். டோட்டல் சேல்ஸ் ரிட்டன் புக் வந்து நெக்ஸ்ட் பேஜில் எழுதும்போது 400ன்னு எழுதுனதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டெபிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது நமக்கு இதுதான். அதாவது ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The total purchase book is carried forward to next page. ஓகேவா? அப்படி எழுதும்போது நெக்ஸ்ட் பேஜில் மாற்றி எழுதும்போது கொள்முதல், அதாவது பர்ச்சேஸ் அதிகமாக எழுதுனாங்கன்னா டெபிட் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக எழுதியிருக்காங்கங்கும்போது அதை டெபிட் பண்ணிக்கிறோம். சேல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் ஷுட் பி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் பேஜ் 300 எக்ஸஸ். 300 ரூபாய் சேல்ஸ் புக் அதிகமாக எழுதியிருக்கிறதுனால அதையும் நம்ம டெபிட் பண்ணுறோம். அதே போல் சேல்ஸ் ரிட்டன் புக்கு நமக்கு அதிகமாக எழுதியிருக்கிறதுனால நம்ம அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சேல்ஸ் ரிட்டன் புக்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கம்மியாக எழுதியிருக்காங்கங்கிறதுனால அதையும் நமக்கு டெபிட் தான் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து சம்மில் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா illustration 4 எரர் இன் த கேரி ஃபார்வர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் 3 சம்மு புரியாமல் இருந்தால் கூட 4வது சம்ம தெளிவாக கவனி, புரியும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, த டோட்டல் ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் இஸ் கேரிட் ஃபார்வர்டு அப்படின்னு கொடுத்து 900 ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனி, ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெற்ற வாடகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பெற்ற வாடகைங்கிறது நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு நமக்கு வரும். ஏன்னா அது நமக்கு ப்ராஃபிட்டு. அப்போ அந்த ப்ராஃபிட் வந்து கம்மியாக கொடுக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணிடணும், டெபிட் பண்ணிடணும். ஓகேவா? அது நமக்கு லாஸாக போயிடும். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து பாருங்கள் நமக்கு செகண்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டு அமௌண்ட் கேரி ஃபார்வர்ட் எக்ஸஸ். அப்போ அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்லேருந்து பாரு, ஃபஸ்ட்டு திரும்ப சொல்கிறேன். த டோட்டல் ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணும்போது கம்மியாக கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டெபிட் பண்ணிடுறோம். ஓகே, அதாவது கம்மியாக கொடுக்கும்போது நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ட்ரி சொல்கிறேன் பாருங்கள் திரும்ப. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த டோட்டல் ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட்டை ரிசீவ் பண்ணும்போது நம்ம அதை என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணிடுவோம். அப்போது பாருங்கள் ரெண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் டு பி ஏ கிரெடிட்டர் 900. அடுத்த என்ட்ரிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கன்ஃபியூஸே ஆக வேணாம். அடுத்த என்ட்ரிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த டோட்டல் ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டு அமௌண்ட் கேரிட் ஃபார்வர்டு 1000 எக்ஸஸ். இங்கே பாருங்கள் ரெண்ட் ரிசீவ்டுங்கிறது நம்ம கிரெடிட் சைடு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இதில் வந்து 1000 எக்ஸஸ் அப்படிங்கும்போது நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள் டோட்டல் சேலரி அக்கௌண்ட்டு. சேலரி அக்கௌண்ட் நமக்கு எந்த பக்கம் வருவோம், நமக்கு பேமெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம அதை டெபிட் சைடு போடுவோம். ஆமாவா? டெபிட் சைடு 1100 அப்படின்னு போட்டுறோம். அதே பாருங்கள் ஃபோர்த் என்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த டோட்டல் ஆஃப் சேலரி அக்கௌண்ட் இஸ் கேரிடு ஃபார்வர்ட் 1200. ஸோ எக்ஸஸாக நமக்கு 1200 கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், கிரெடிட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த பக்கம் வரும் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. எக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு அதை கொடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள் நமக்கு எக்ஸைஸ் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஆன் கிரெடிட் ஃப்ரம் சரண்யா ஃபார் 150 was posted in the debit side of a account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன என்ட்ரிஸ் போடுவீங்க, நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸே போடுங்க பார்க்கலாம். எப்பயும் போல் ஜேர்னல் எப்படி போடலாம், அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சரண்யா அக்கௌண்ட் அப்படின்னு போடுவீங்களா? இப்போ போட்டால் எவ்வளோ வரும், 150 கொடுத்துருக்காங்க. ஸோ 150 அப்படிங்கிறத நம்ம போடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், இதில் தெளிவாக பாருங்கள். கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சரண்யா ஃபார் 150 வாஸ் போஸ்டட் இன்டு த டெபிட் சைடர் அக்கௌண்ட். ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரண்யா வந்து 150 வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சரண்யா அக்கௌண்ட் தான் வரும். அப்போ சரண்யா அக்கௌண்ட்டை என்ன தான் பண்ணணும், கிரெடிட் தான் பண்ணணும். மாற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெபிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 150 அப்படிங்கிறத டபுளிங்காக மாற்றி, அதாவது 2 மடங்காக மாற்றி 300 அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் பண்ணணும். அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார்
300, சரண்யா அக்கௌண்ட் கிரெடிட் 300 அப்படிங்கும்போது தான் ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து செகண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் 4500 போஸ்டட் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, 2 தடவை போஸ்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் புக்கு 4500 அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆக்சுவலி என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன் மேம் சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் வருது அப்படின்னா, இங்கே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாஸ் போஸ்டட் வைஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டெட்டார் அப்படின்னு போட்டு, அதே போல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கிரெடிட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ 2 இடத்துலையும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வருமா அப்படின்னா வராது, ஏதாவது ஒரு இடத்துல தான் வரும். ஆமாவா? அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த என்ட்ரிஸை போஸ்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்ன போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 4500 வாஸ் கிரெடிட்டட் அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. அந்த சம்மு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் பண்ணியிருக்கோம். ராங்லி போஸ்டட் வேஜஸ் என்ட்ரி இஸ் ரெக்டிஃபைடு. ஓகேவா? அதுக்கடுத்து நமக்கு செகண்ட் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் டிஸ்கவர் பிஃபோர் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட். சேல்ஸ் புக் அண்டர் காஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நல்லா கவனிங்க. சேல்ஸ் புக் அப்படிங்கிறது நமக்கு எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வருமா. அப்போது சேல்ஸ் புக் அப்படிங்கிறது நம்ம கிரெடிட்டட் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேவா? இதில் பாருங்கள் என்ட்ரிஸ் கொடுத்துருப்போம். சேல்ஸ் புக் அக்கௌண்ட் வாஸ் கிரெடிட்டட் 100. ஓகேவா? அதுக்கு அடுத்த என்ட்ரிஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டன் புக் வாஸ் ஓவர் காஸ்ட். பர்ச்சேஸ் ரிட்டன் நமக்கு ஓவர் காஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இதை என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் ரிட்டன் நமக்கு எந்த சைடு வரும், டெபிட் சைடு வரும் இல்லையா. ஸோ அப்போ இந்த பர்ச்சேஸ் புக் அப்படின்னு போட்டு டெபிட் சைடு அப்படின்னு போட்டு 200 நம்ம போட்டுறோம். ஓகேவா? இது செகண்ட் சம் பாருங்கள். இந்த சம்மும் நீங்கள் நோட்டில் போடணும். அதுக்கு அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். ரெக்டிஃபைங் த ஃபாலோயிங் எரர் அஸ்யூமிங் டு த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் yet prepared அப்படின்னு கொடுத்து, சேல்ஸ் புக் அண்டர் காஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், சேல்ஸ் புக் அண்டர் காஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம 400 நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். சரியா? அதே போல் சேல்ஸ் ரிட்டன் புக் ஓவர் காஸ்ட்டுங்கும்போது நம்ம கிரெடிட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் புக்கு அண்டர் காஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம டெபிட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ரிட்டன் புக் ஓவர் காஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம டெபிட் பண்ணுறோம். பில்ஸ் ரிசீவபிள் புக் அண்டர் காஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்படி ஜேர்னலும் போட தேவையில்லை. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேல்ஸ் புக் வாஸ் ஷார்ட் 400 நவ் ரெக்டிஃபைடு அப்படின்னு போட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்டா டெபிட்டா அப்படிங்கிறத மட்டும் எழுதணும். டெபிட்டு அதாவது கிரெடிட்டட், ஃபஸ்ட் ஒன் கிரெடிட்டடா, ஸோ கிரெடிட்டட் அப்படின்னு போட்டு நம்ம எழுதிக்கணும். அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? ஸோ அது இந்த தேர்டு சம்மும் நீங்கள் போடணும். அதுக்கடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்டிஃபைங் த ஃபாலோயிங் எரர்ஸ் பிஃபோர் ப்ரிப்பரேஷன் டு த ட்ரையல் பேலன்ஸு. ஸோ இந்த ஃபோர்த் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த டோட்டல் பர்ச்சேஸ் புக்கு நமக்கு எந்த பக்கம் வரும் அப்படின்னா டெபிட் சைடு வருமா. அப்போ டெபிட் சைடு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அதே பர்ச்சேஸ் புக்கு அதிகமாக காட்டும்போது நம்ம எந்த பக்கம் காட்டணும், வரவு பக்கம் காட்டிடணும். இது ஏ, இது பி. ஓகேவா? அதுக்கடுத்து சி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல்ஸ் புக்கு கேரிட். சேல்ஸ் எந்த பக்கம் நமக்கு வரும், கிரெடிட் சைடு வருமா. அப்போ கிரெடிட் சைடு நமக்கு சேல்ஸ் புக்கு போட்டுக்கிறோம். அதே சேல்ஸ் புக்கை நம்ம அதிகமாக காட்டும்போது எந்த பக்கம் போடணும் அப்படின்னா டெபிட் சைடு போட்டுடணும். ஓகேவா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் ரிட்டன் புக். பர்ச்சேஸ் ரிட்டன் புக் அப்படிங்கிறது நமக்கு எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு வரும். அப்போ கிரெடிட் சைடு நம்ம பர்ச்சேஸ் ரிட்டன் புக் அப்படின்னு போட்டுக்கிறோம். நல்லா கவனிங்க. இது பார்த்தோம் அப்படின்னா டெபிட், இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெபிட், இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரெடிட்டு. இந்த ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா கிரெடிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது த டோட்டல் பர்ச்சேஸ் புக் வாஸ் கேரிடு. பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது நமக்கு டெபிட்டில் வருங்கிறதுனால டெபிட்டில் போடுறோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டன் புக் அதிகமாக இருக்கும்போது நம்ம கிரெடிட்டில் போடுறோம். அதுக்கடுத்து சேல்ஸ் புக்கு நமக்கு கம்மியாக இருக்கும்போது, சேல்ஸ் எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வருங்கிறதுனால நம்ம கிரெடிட்டில் வந்து போடுறோம். அதுக்கடுத்து இதே மாதிரி தான் சேம் எந்த பக்கம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த சம்மந்தம் இது போடும்போது எப்படி போடணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டு, அதுக்கப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டு,
சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட்டு அப்படின்னு போட்டு நம்ம இந்த சம் போட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் எந்த சம் வந்து நோட்டில் போடணும் அப்படின்னா 4 சம் போடணும். எந்தெந்த சம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸைஸ் 1 அப்படிங்கிற சம்முக்கு ஆன்சர் வந்து இந்த ஆன்சர். ஸோ இதை நீங்கள் போடணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் 2 நீங்கள் நோட்டில் போடணும். எக்ஸைஸ் 2க்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இது எக்ஸைஸ் 2க்கான ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து எக்ஸைஸ் 3 நீங்கள் நோட்டில் போடணும். இந்த எக்ஸைஸ் 3க்கான ஆன்சர் இங்கே கீழே இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து எக்ஸைஸ் 4 சம்மு நீங்கள் நோட்டில் போடணும். எக்ஸைஸ் 4க்கான ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விற்பனை ஏட்டில் 100 குறைவாக கூட்டப்பட்டது. குறைவாக கூட்டப்படும் போது வரவு வைக்கணும். அதிகமாக கூட்டுருச்சுன்னா பட்டு வைக்கணும். அதே போல் கொள்முதல் ஏட்டில் குறைவாக இருக்கும்போது பற்று வைக்கணும். அதிகமாக கூட்டுனுச்சு அப்படின்னா வரவு வைக்கணும். சரியா? ஸோ இதே போல் தான் எல்லா சம்மும். இங்கிலீஷ் மீடியத்தில் நான் என்ன சொன்னனோ அது தமிழில் தான் சொன்னேன். ஸோ அதனால் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சம்மு நோட்டில் போடணும் அப்படின்னா பாருங்கள், பயிற்சி கணக்கு 1, பயிற்சி கணக்கு 2, பயிற்சி கணக்கு 3 ப்ளஸ் பயிற்சி கணக்கு 4. இந்த 4 சம்மும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டில் போடணும். ஸோ தெளிவாக போடுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.